இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கேள்வி வராம இருக்காது. அமானுஷம், பேய் இதெல்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த கேள்விதான் அது. சில பேர் சொல்லுவாங்க, அமானுஷம் பேய் எல்லாம் சும்மா ஹம்பக்குங்க, அதெல்லாம் நம்பக்கூடாது, நான் சயின்ஸை தான் நம்புவேன், பேய் இருக்கு அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா பல பேர் தன்னுடைய பர்சனல் லைஃப்ல, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரியான அமானுஷங்களை அவங்களே அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு நடந்ததை நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதை நான் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு உண்மையான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இது தேனியில நடந்த ஈரக்குலைய நடுங்க வைக்கிற மாதிரி உரைய செய்யற மாதிரியான ஒரு உண்மை பேய் சம்பவம் தான் இது. சரி நம்மளே இந்த சம்பவத்துக்கு போறதுக்கு முடியும். இதுவரைக்கும் இந்த RS ராஜா பேய் கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. சரி, நேரடியா இந்த உண்மை பேய் சம்பவத்துக்கு போயிடலாம். வருடம் 2008. தேனியில குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர், இவர் சென்னையில சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அப்போ 29 வயது. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இவருக்கு திருமணம் ஆகுது. திருமணமாகி இவர் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அது வரைக்கும் அவருடைய மனைவி சென்னைக்கு கூட்டிட்டு வரல. தேனியில தான் அவர் குடித்தனம் வச்சிருக்காரு. இவர் ஒர்க் பண்றதும் மாசத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போறதுமா இப்படி அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல புதிதாக ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு காரும் அவர் வாங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, இவர் சென்னையில இருந்து தன்னுடைய அந்த காரை இவரே ஓட்டிக்கிட்டு தேனிக்கு போறார். அப்படி போகும்பொழுது இவருடைய ஊர் இருக்கிற அந்த குக்கிராமத்துக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியில இவர் ஏறக்குறைய ஒரு 11 மணியை தாண்டி இவர் வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கிறாராம். அப்படி போகும் பொழுது இன்னும் ஒரு ஊருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கிற அந்த தூரம், அந்த பாதை எப்படிப்பட்ட பாதைன்னா, நிறைய புளிய மரங்கள், நிறைய மூங்கில் மரங்கள்லாம் இருக்கிற ஒரு அடர்த்தியான காடு மாதிரியான ஒரு பகுதின்னு சொல்றாங்க. அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா, அந்த பகுதியில நிறைய பேர் அவங்க உயிரை விடுறதுன்னா, மருந்து குடிக்கிறது, தூக்கு போட்டுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் நிறைய அந்த இடத்துல பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. அதனால அந்த இடத்த கடக்கிறவங்களுக்கு தன்னையும் அறியாம ஒரு பெரிய பயம் ஒண்ணு இருக்கும். சின்ன வயசுல இருந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணவங்களுக்கு பெரிய பயம் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த நபர் குமார் எப்படிப்பட்டவர்னா, உண்மையிலேயே பேய் அமானுஷங்கள் இதெல்லாமே நம்பாத ஒரு நபர், ரொம்ப தைரியமான ஒரு நபர்னு அவர் சொல்லிக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த நாள்ல ஒரு 11-11:30 மணி இருக்குமா, ஒரு வண்டியை ஓட்டி போயிட்டு இருக்கும்போது நல்லா ஓட்டிட்டு இருந்த இந்த கார் சடார்னு சொல்லி வண்டி நின்றுதான். அப்படி ஆஃப் பண்ண உடனே இவர் ஒரு 3 மாசமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா, அதனால பேசிக்கா ஒரு வண்டி ஆஃப் ஆனா இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இவர் போய் செக் பண்ணிருக்காரு. பேனட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. இவருக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள்ல இந்த கார் நிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. பட் ஏன் அப்படி நின்றுச்சு அப்படிங்கிறது அவருக்கு புரியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. மறுபடியும் போயிட்டு ஒரு கீ போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வண்டி ஆன் ஆகவே இல்லை. என்ன பண்றது தெரியவே இல்லை. சரி, இங்கிருந்து ஊருக்கு போறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர், உதவி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. பின்னாடியும் அவர் சிட்டியை தாண்டி ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சுங்கிறதுனால வேற வழியே கிடையாது. வண்டியை அப்படியே லாக் பண்ணிட்டு நம்ம அதை நடந்தே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. வண்டியை லாக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து நடந்து போன பாதை அப்படிங்கிறனால. ஆனா அன்னைக்கு அமாவாசை தினமா இருக்கும்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ கும்பிட்டுட்டான், பாதையும் சுத்தமா தெரியல. ஆல்ரெடி தெரிஞ்ச பாதையா இருந்தா கூட ஒரு யூகத்துலதான் அவர் இப்படி இருக்கும், இந்த பாதை இந்த இடத்துல டேர்னிங் இருக்குங்கிறது ஆல்ரெடி போனதுனால அந்த யூகத்துல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதான். நம்ம ஏன் இவ்வளவு இருட்டுல கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம், நம்ம பேண்ட் பாக்கெட்ல போன் இருக்குல்ல, போன் டார்ச் ஆன் பண்ணி நம்ம போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி போன் டார்ச் ஆன் பண்றதுக்காக பேண்ட் பாக்கெட்ல கை வச்சுதான் தெரியுது உடைய பேண்ட்ல போன் இல்லை. போன் எங்க இருக்குது அப்படின்னா கார்ல இருக்குது. மறந்து அவர் வச்சுட்டு வந்துட்டாரு, கார்லயே லாக் பண்ணிட்டாரு. உடனே இவர் முடிவு பண்றாராம், சரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கும்புட்டுல போக வேண்டியது இருக்கு, அதனால திரும்பி போயிட்டு கார்ல இருந்து போனை எடுத்துக்கிட்டு நம்ம மறுபடியும் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி அந்த கார் நோக்கி போறதுக்காக அவர் திரும்புறாராம். அப்போ அவருக்கு ஒரு யோசனை, நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் இப்படி திரும்பி போகலாமா, இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஊர் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனசுக்குள்ள ஊசலாட்டம், இப்படி போறதா இப்படி போறதான்னு சொல்லிட்டு. நம்ம நிறைய நேரங்கள்ல எப்படியானா நம்ம முடிவெடுக்க முடியாம திணறோம் தெரியுமா, இந்த பக்கமும் போவோம் அந்த பக்கமும் போவோம். அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அவருக்குள்ள மனசுக்குள்ள பல விதமான குழப்பமான சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கான். அதுல அவருக்கு திசை மறந்து போச்சான். காரு விட்டு வந்த திசை எது, நம்ம ஊரோட இருக்கிற திசை எது அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமா கன்ஃபியூஸ் ஆகி, எந்த பக்கம் போறது, நம்ம இப்படி போகணுமா இப்படி போகணுமான்னு சொல்லிட்டு ஒரு கடத்த அவரே முடிவெடுக்கல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நம்ம இந்த பக்கம் போனோம்னா கார் வரப்போகுது, கார்லாம் ஃபோன் எடுத்துக்கலாம், ஒருவேளை நம்ம மாதிரி இந்த பக்கம் போறதுனா கூட ஊர் வந்துடும் போயிடலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ அவருக்கு பின்னாடி யாரோ நம்மளை ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை ஒண்ணு வந்திருக்கு. பொதுவா தனியா போகும்போதோ தனியா இருட்டுல இருக்கும்போதே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பயப்படுற சூழல் வரும்போது நம்மளே நம்ம கற்பனை பண்ணிக்கோ இல்லையா, அந்த மாதிரி அவர் நினைச்சிருக்காரு. இது நம்ம கற்பனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல சொன்ன அந்த பேய் கதையெல்லாம் அந்த நேரத்துல ஞாபகம் வருதான். அதையெல்லாம் மீறி வந்து பாட்டு பாடிட்டு அப்படியே மெல்லமா நடக்கிறாராம். அப்படி நடந்து போகும்போது பின்னாடி இன்னும் பக்கத்துல மூச்சு, அந்த சுவாசத்தோட சவுண்ட் இருக்கும்ல, பெருமூச்சு வர்ற மாதிரி, அது நல்லா இவர் காதால கேட்கிற அளவுக்கு அந்த சத்தம் இவர் நெருங்கி வந்துட்டு இருக்கிறத இவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. இவருக்கு என்ன பயம்னா, இது உண்மையா இல்ல கற்பனையா நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதா இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சவரு கொஞ்சமா ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஓடும் போதும் அந்த சத்தம் இடைவிடாம இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது அப்படிங்கிறத கவனிச்சவர் ஒரு கட்டத்துல இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அந்த சத்தத்துல மெல்லம் வந்து அழுகை சத்தத்தோட அந்த மூச்சு சத்தமும் கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வருதுங்கிறத மட்டும் நல்ல காதால அவர் கேட்கிறாரு. அது பொய் இல்லைங்க, உண்மையா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சம்பவம் தான் அது. இப்படி ஓடிட்டே இருக்காரு. ஏறக்குறைய 1 கிலோமீட்டருக்கு மேல நிக்காம அவர் ஓடிருக்காரு. 1 கிலோமீட்டர் ஓடுறது அப்படிங்கிறதுலாம் வந்து பழக்கம் இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. நீங்க வேணா அது கேட்கும்போது சாதாரணமா இருக்கலாம், நீங்க வேணா ஓடி பாருங்க உங்களுக்கு தெரியும் கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஓடி அதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற சூழல்ல இவர் நின்று ஒரு இடத்துல மூச்சு வாங்கியிருக்காரு. மூச்சு வாங்கும்போது இப்படி முதுகுல வந்து சட்டார்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு மோதுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி கீழே விழுந்திருக்காரு. கீழே விழுந்த உடனே சத்தம் போட்டு யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம், உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்றாரா, அவரால் பேச முடியல. ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி இவர் மேல வச்ச மாதிரி இருக்குதான். அதையெல்லாம் மீறி என்ன பண்ணுறது, எந்திரிச்சு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. கண்ணு முன்னு தெரியாம அவர் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஓடி கொஞ்சம் தூரத்துல இவர் ஊர் இருக்கிற பாதை பக்கமா தான் ஓடி வந்திருக்காருங்கிறத இவன் கண்டுபிடிச்சிட்டு தூரத்துல லைட் எரிஞ்சிட்டு இருக்கான். லைட்டை நோக்கி எப்படியாவது ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உள் மனசு வந்து திரும்பிப்பாருன்னு ஒரு மனசு சொல்ற மாதிரி இருக்கான். அதே மாரி இவர் கேட்காம ஓடி இருக்காரு. அப்படி ஓடி இன்னொரு 200 மீட்டர் அந்த லைட்டு கிட்ட போயிடுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது லைட்டை படார்னு ஆஃப் ஆகுதான். அப்படி ஆஃப் ஆகுதுன்னு அவர் வந்து எழுதியிருக்காரு. அப்படி ஆஃப் ஆகி அதுக்கப்புறமும் வேற வழியே கிடையாது, நீங்க நம்ம செத்தோம் அப்படிங்கிற லெவல்ல அதிகபட்சமா அவரால் எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளோ ஓடி அங்க இருக்கிற ஒரு கரண்ட் கம்பத்துல இருட்டுல மோதி கீழே விழுந்திருக்காரு. விழுந்து இவர் வந்து கான்சியஸ்ல இருக்கும் போதே தலைக்குப்புறம் விழுந்திருக்காரு. அவருடைய கழுத்து பகுதியில ஏதோ ஒன்று ஏறி உட்காந்து கடிக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதோட இவருக்கு அன்கான்சியஸ் ஆயிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது நிறைய பேர், ஒரு 10-15 பேர் அந்த தெருக்காரங்களாம் சுற்றி நிற்கிறாங்களாம். இவருடைய மனைவி வந்து இவரை வந்து மடியில தூக்கி போட்டு தண்ணி தெளிச்சு எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். இவர் மெல்லமா கண்ணு முழிக்கும் போது, என்னங்க ஆச்சு, நீங்க காணான்னு சொல்லிட்டு உங்க ஃபோன் வேற ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி நான் பேசிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் வெளில வந்து பார்த்தா யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்கெல்லாம் இங்க வந்து கூடி அதுக்கப்புறம் நீங்கன்னு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுட்டு அழுதுட்டு என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது ஊருக்காரங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் இவர் விஷயத்தெல்லாம் சொல்லாம ரிலாக்ஸ் ஆகி போய் கண்ணாடியில பார்த்திருக்காரு. தன்னுடைய இந்த கழுத்து பகுதியில் ஏதோ கடிப்பட்ட மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த இடம் வந்து செவந்து போய் இருந்துச்சான். இவர் வந்து இது கற்பனையா இருக்குன்னு அவர் மனசை சமாதானப்படுத்திட்டா கூட ரியலா அவருடைய கழுத்து பகுதியில ஒரு பைட் பண்ண மாதிரியான ஒரு அறிகுறி இருந்துச்சு. இது வரைக்கும் இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் வந்து இது வரைக்கும் பேய நம்பாதவன், ஆனா இந்த ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ரோட்ல வந்து 10 மணிக்கு மேல நைட் அவர் வந்து தனியா வரவே மாட்டாராம். இப்படி ஒரு சம்பவத்தை தேனி பகுதியை சேர்ந்த குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் எழுதியிருக்காரு. சரி நம்மளே இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. உண்மையில நீங்க நினைக்கிறீங்க பேய் இருக்கா இல்லையா, அமானுஷங்களை பத்தியான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.